இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாயாசம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா 2 in 1 கூட சொல்லலாம். பால் பாயாசம்னு சொல்லலாம், அரிசி பாயாசம்னு சொல்லலாம். பாயாசம் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. அதுவும் இந்த பால் பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பாயாசம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை இந்த பாயாசம் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசம் பிரசாதமாகவும் நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ரெசிபிஸ் இன் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பால் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டா போதும். ரொம்ப வந்து அரிசி சேர்க்கக்கூடாது. 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதே டம்ளரில் நான் 4 டம்ளர் வந்து பால் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த அரிசியை 2 முறை நல்லா கழுவிக்கோங்க. அரிசியில் வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கழுவிக்கலாம். நீங்கள் வந்து பாயாசம் வைக்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 முறை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் அரிசியை சேர்த்திக்கோங்க. அரிசியை சேர்த்திட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி வந்து ஃபுல்லுமே ட்ரை ஆகிருக்காது. கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மாற்றிக்கலாம். அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 3 to 4 ஏலக்காயை வந்து சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுனாலும் நீங்கள் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை குரணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குரணையாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. குரணையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு. இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயாசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் உருகி வந்ததுமே நம்ம குரணையாக அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்திக்கோங்க. இப்போ அடுப்பை முழுமையாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அரிசியை நெய்யில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரிசியை நெய்யில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 லிட்டர் பால் வந்து காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த டம்ளரில் 4 டம்ளர் வரும். இந்த டம்ளர் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து பால் பிடிக்கும். மேலே பாருங்கள், ஏலக்காய் எல்லாமே நல்லா மிதக்குது. இந்த ஏலக்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஏலக்காய் வந்து நல்லா வெந்துடும். ஏலக்காய் வந்து சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பால் அரிசி ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுவே நீங்கள் வந்து காய்ச்சாத பால் சேர்த்துனீங்கன்னா பால் வந்து பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொங்கி வந்ததுக்கப்புறமா நுரை எல்லாமே கொதிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. ஏன்னா நம்ம காய்ச்சாத பால் சேர்த்தும் போது பொங்கி வரும். விசில் வைக்கும்போது வந்து ஓவராக லீக் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சின பால் சேர்த்தங்காட்டி நம்ம பொங்கி வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து முழுமையாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையில வந்து விசில் வந்ததுன்னா 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி விசில் வரல அப்படின்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சுகர் பார்த்துட்டிங்கன்னா நான் 3/4 டம்ளர் சேர்த்திக்கிறேன். இதில் வந்து நான் 4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதில் 3/4 டம்ளர் வந்து சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இந்தளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்திக்கோங்க. சுகர் சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த டைமில் பாயாசம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க.
எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பாயாசத்தில் குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். குங்குமப்பூ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம அரிசி கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துலைன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் வந்து சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் உருகி வந்ததுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. அது கூடயே பாதாம் பருப்பு சேர்த்திக்கோங்க. பாதாம் பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டுமே வந்து பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பொன்னிறமாக வந்துடக்கூடாது. ஒரு 70% வந்தால் போதும். இப்போ இந்த டைமில் பிஸ்தா வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ இந்த பிஸ்தாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் திராட்சை சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நான் சேர்த்துக்கிற பாதாம் பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பாயாசத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ரொம்பவுமே டேஸ்டியான பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அரிசி பாயாசம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கும் போது தெரிஞ்சிருக்கும் இந்த பாயாசம் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயாசம் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட உங்களால் டக்குன்னு செஞ்சிட முடியும். இந்த பாயாசம் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டைம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசம் பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை உங்கள் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வரும்போது இதை நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வேலை வந்து நிறையவே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த பாயாசம் ரெசிபி வந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த பாயாசத்தை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் டெய்லி போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.